தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 10வது நாளாக சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் தலைமை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகளிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தலைமை அலுவலகத்தில் இன்று 10வது நாளாக 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து 10வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு வரீங்க? இப்போ வணக்கம் சார், என் பேர் பிரதீப். நாங்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தில் நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை 2023 வெளியிடப்பட்ட அரசாணை 20 அந்த அரசாணையை அமுல்படுத்த வேண்டும். அந்த அரசாணைக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 24 ரத்து செய்ய வேண்டும். டெட் மதிப்பெண்களில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 40 விழுக்காடு மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள். அதே போல பார்வையற்றவர்களுக்கும் அந்த முறை உண்டு. ஆனால் தற்பொழுது 50% உயர்த்தி தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. அதை குறைத்து 40% வழங்க வேண்டும் என்பதும், ஓஏபி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், லேப்டாப் வழங்க வேண்டும். இப்படியாக அந்த ஸ்கிரைபு, அதாவது 12ஆம் வகுப்பில் ஸ்கிரைப் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மாணவர்களே எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு அரசாங்கம் பிறப்பித்திருக்கின்றது. இதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, அதாவது வேறு சப்ஜெக்ட் இப்போ தமிழ் எழுதுறாங்கன்னா அவங்க தமிழ் டீச்சரை போட மாட்டாங்க, மேக்ஸு சயின்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது மாணவர்களே எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு அரசாங்கம் பிறப்பிட்டிருக்கின்றது. அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும். மொழி பாடங்களில் பார்வையற்றோருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. அது விலக்களிக்கப்படக்கூடாது, அது அப்படியே கொடுக்கணும். இது போன்ற 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இன்று 10வது நாளாக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இந்த டெட் மதிப்பெண்கள் குறைக்கப்பட வேண்டும், முதல்வரை சந்திக்க வேண்டும் அல்லது துணை முதல்வரையாவது நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிர்வாகத்திடத்திலே நாங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. உங்கள் தகவலுக்கு நன்றிண்ணே. ஆனால் இப்போது 9 நாட்கள் முடிஞ்சு நீங்கள் 10வது நாளாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கீங்க. அரசு தரப்புல தகவல் பேச்சுவார்த்தை அழைப்பு எடுத்திருக்காங்களா, இல்லை பேசியிருக்கீங்களா அவங்க கிட்ட ஏதாச்சும்? பேச்சுவார்த்தைக்கு 2 முறை கூப்பிட்டாங்க, பேசியிருக்கோம். ஆனால் அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்கிறேன்னு சொல்கிறது எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை ஊடகத்தை அழைச்சி ஒரு பேட்டி மூலமாகவோ அவங்க கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க பேசிட்டு அவங்க கடந்து போயிட்டா அப்புறம் நாங்கள் திரும்ப போராட்ட காலத்தில் இருக்க முடியாது. அதனால் இங்கே எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது செய்தியாளர் சந்திப்போ அல்லது உடனடியாக அந்த அரசாணையை திருத்தி வழங்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அரசு இங்கே அதிகாரிகளை நம்பி நாங்கள் 10 நாள் ஆயிடுச்சு, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாததுனால நாங்கள் எங்களுக்கு துறை அமைச்சரான முதல்வரையோ அல்லது துணை முதல்வரையோ சந்திக்கணும். அவருடைய இடத்துல எங்களோட கோரிக்கையை கொண்டு செல்லணுன்றது தான் இன்றைக்கி பிரதானமாக கோரிக்கையாக வச்சுருக்கோம். இப்போது தொடர்ந்து தலைமை அலுவலகத்தில் போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ 10 நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கட்ட போராட்டம் எப்படிலாம் கொண்டு போக போகிறீங்க? இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அடுத்த கட்ட போராட்டத்திற்கு? நீங்கள் அடுத்த கட்டமாக இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எங்களுடைய அடையாள அட்டைகள் இருக்குல்ல, அதை ஒப்படைக்க போராட்டமாக அறிவிக்கலான் இருக்கோம். அதுவும் முடியலன்னா உண்ணாவிரத போராட்டத்தை அரசுக்கு எதிராக தொடங்கலான் இருக்கோம். ஓகே சார், இப்போது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. இப்போது மாற்றுத்திறனாளிகன்றதுனால உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனைனா, முதல்ல தங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. எங்களுடைய மாணவர்களுடைய அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கூட படிக்கிற பசங்க கூட அவங்கவுங்க வீட்டில் தான் போய் தங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் இருக்குது. அடிப்படை இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் பஸ் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப லேட் ஆகுது எங்களுக்கு வர்றதுக்கு. எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து சீக்கிரமாக தொடங்க முடியல. தொடங்கினோம்னா கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். அதுதான் சார். உங்கள் தகவலுக்கு நன்றினா. குறிப்பாக இவர்களுடைய கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தான் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாகும். உடனடியாக எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்று முதல் பார்த்தோம் என்றால் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நாங்கள் நாளை முதல் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்ட காலம் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.